देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं। मैंने नीट के बारे में ही कहा, शायद आपने सुना नहीं। उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है। தமிழ்நாட்டுல நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நீட் தேர்வுல திமுக தொடர்ச்சியா அதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. சோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்வீங்க? नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या। देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं। மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நீட் டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகளை திமுக பயன்படுத்துகிறது। हम बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम। அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசைவு ஏற்படும். அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நாங்க ஒரு லிஸ்ட், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில। அடுத்து सर मैंने नीट के बारे में ही कहा, शायद आपने सुना नहीं। நான் நீட்டை பத்தி தான் உங்களுக்கு சொன்னேன். திரும்ப நீங்க அதுக்கு அதே கேள்வி கேட்கறீங்க. அதுக்கான பதில் சொல்லியாகிவிட்டது. பொதுவான கருத்து ஒத்துசைவு வந்த பிறகுதான் நடக்கும்। मैं आमोद बोल रहा हूं। आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है, लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है। कैसे काउंटर करेंगे? हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है। நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை, அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம். மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று. அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம். திமுக அவங்கள மாதிரி மடை மாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம். அது தேர்தலுக்கு பிறகு, வெற்றிக்கு பிறகு பதில் செய்யணும்। मैंने स्पष्टता से कहा कि श्री एड़ापाडी के नेतृत्व में हम चुनाव लड़ेंगे। நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன், திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும். மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு।